டிஎஸ்பி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இதுவரை பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரியமானவள் சீரியல் பற்றி பார்ப்போம். இதுவரை கொலை கோர்ட்டு விசாரணைன்னு கொண்டுட்டு போன டைரக்டர் கிட்ட கொஞ்சம் உமா கிருஷ்ண வாழ்க்கையில் முன்னேற மாதிரி காட்டுங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்குன்னு ஒரே தடியா இப்படி டீ கிளாஸ் கழுவுனனை டீ கடைக்கு ஓனர் ஆக்கின மாதிரி போட்டு தாக்கிட்டாரு. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற கதையா ரோட்ல வலியக்கமாக வந்து வம்பு வளர்த்த ஈஸ்வரி கிட்ட நாங்கள் இப்படியே இருக்க மாட்டோம், இன்னும் பிஸ்னஸை டெவலப் பண்ணி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்து காட்டுவோம்னு போட்ட சபதம் ஈஸ்வரியை சும்மா இருக்க விடலை. உடனே சேட்டை உசுப்பேத்தி கடன் 2 கோடியை வட்டியும் முதலுமா 3 மாதத்துக்குள்ள திரும்ப கொடுக்கும்படி ஆறுமுகம் தங்கச்சி கல்யாணத்தில் வச்சு சபதம் வாங்கினது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இனி அந்த சபதத்தை எப்படி ஜெயிக்க போகிறாங்கங்கிறது தான் கதை. உமா சொன்ன மாதிரி இன்னும் அதிகமான ஹாஸ்பிட்டல், லாட்ஜ், ஹோட்டல்னு கான்ட்ராக்டை பிடிச்சா கூட மாதம் 1 லட்சமோ இல்லை 5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ சேர்த்துடலாம். ஆனால் 200 லட்சங்கிறது ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. ஏதாவது ஆச்சரியம் நடந்தாதான் உண்டு. இந்த சம்பவம் நடந்தப்ப கூடவே திலீபன் இருந்தான். அவன் கூட நான் இந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லலை, சொந்தமாக கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தான். அதை விட அதிக சம்பளம்னு வேலைக்கு போகிறதா சொல்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த கடனை அடைக்க மனசு வரல. கவிதா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா கண்டிப்பாக ஏதாவது உதவி செய்வா. கூடவே சரவணனும் பிரபாவும் அவங்க பங்குக்கு ஏதாவது உதவி செய்ய முன் வருவாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து கூடவே உமாவோட உழைப்பு சேர்ந்து அந்த கடனை கண்டிப்பாக அடைப்பாங்க. ஒருவேளை அந்த 3 மாதத்துக்குள்ள கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நந்தினி உமா மனசுல இடம் பிடிக்கவும் பிரபா கூட திரும்ப சேரவும் வழிவகுக்கும்னு கருதி அந்த பணத்தை ராமேஸ்வரத்துலேருந்து தான் அப்பா மூலம் ஏற்பாடு பண்ணி சேட்டுக்கிட்ட உமாவுக்கு தெரியாம கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் நடக்கக்கூடாது. பிரபாவும் இசையும் தான் ஒன்று சேரணும். அதுதான் எல்லா நேயர்களோட விருப்பமும். என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.